ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு, நாளை ஆங்கில மாதத்தின் முதல் நாள், அதாவது நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் ஒரு கூடுதல் சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்றதையும், முக்கியமாக செய்யக்கூடாத 3 விஷயங்கள் நாளைக்கு தப்பி தவறியும் செய்யக்கூடாது, இதை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். நாளைக்கு மாதத்தின் முதல் நாள். பொதுவாகவே ஒரு மாதத்தின் முதல் நாள் தொடங்கும் பொழுதே நமக்கு சில விஷயங்களை செய்யும் பொழுது, சில விஷயங்களை செய்யாமல் இருக்கும் பொழுது எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் தான் நாளைக்கு நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதேசியோடு இந்த நாள் பிறக்கின்றது. அதாவது இந்த ஏகாதேசியை ரொம்பவும் விசேஷமாக கொண்டாடுவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏகாதேசிக்கு தேவதானே ஏகாதேசி அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. அது என்னங்க இந்த தேவதானே ஏகாதேசி அப்படின்னா என்ன? இதை பிரபோதினி ஏகாதேசி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏகாதேசி அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மாதம் மாதம் ஏகாதேசி வரும். அந்த நாள் நம்ம விஷ்ணு வழிபாடு செய்தாலே நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆனால் இந்த மாதத்தில் வருகின்ற ஏகாதசி அப்படின்றது தேவதானே ஏகாதசி, பிரபோதினி ஏகாதசி அப்படின்னா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, விஷ்ணு பகவான் 4 மாதங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து நாளைக்கு அந்த எழுகின்ற ஒரு நாள், தெய்வத்தை விழித்தெழுவதை நம்ம நாளைக்கு தொடங்குவதற்காக, அவரை வரவேற்பதற்காக இந்த ஏகாதசி நாளை ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடுறோம். இதுதான் இதனுடைய பெருமை. பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பெருமாள் வழிபாடு பண்ணுவோம். அப்போது 4 மாதங்கள் அவர் நித்திய சயனத்திலிருந்து, தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது, நம்ம வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது என்னெல்லாம் கேட்கின்றோமோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. நாளைக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, துளசி பூஜையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். துளசி விவாக அப்படின்னு சொல்லுவோம், துளசி கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம். பெருமாளை மிகவும் மனதில் நிறுத்தி பக்தியோடு ஸ்ரத்தையோடு வழிபாடு செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய துளசி அன்னை. அதனால தான் பெருமாளுக்கு எப்பொழுதுமே நம்ம துளசி வைத்து வழிபாடு பண்ணுறோம். முக்கியமாக ஏகாதசி நாட்களில் துளசி செடியிலிருந்து துளசியை பறிக்கக்கூடாது. அப்போ நம்ம பெருமாளுக்கு துளசி சாத்தணுமே, அது எப்படி சாத்துறது அப்படின்னா, ஏகாதசி நாள் வர்றதுக்கு முன்னாடியே தசமி திதிகளில் நம்ம என்ன பண்ணுவோம், துளசியை பறித்து வைத்து விட்டு அதை மாலையாக கட்டி, இல்லைனா அந்த துளசியை எடுத்துகிட்டு பெருமாளுக்கு வைத்து வழிபாடு பண்ணுவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு. நாளைக்கு துளசி கல்யாணம் அப்படின்றதுனால யாரெல்லாம் வீட்டில் துளசி மாடம் வைத்திருக்கின்றீர்களோ நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. துளசி மாடத்திற்கு வாசையான மலர்கள் எல்லாமே வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. எப்பொழுதுமே அங்கு நெய் தீபம் ஏற்றி வைத்தால் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும். மஞ்சள், குங்குமம், பொட்டு எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க. துளசியினை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். துளசி மாதாவை பூஜை செய்யும் பொழுது விஷ்ணுனுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. முடிந்தால் நாளைக்கு அங்கு சாம்பிராணி தூபம் காட்டுங்க. இது எல்லாமே துளசி கல்யாணம் விஷயம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். யாரெல்லாம் வீட்டில் துளசி மாடம் வைத்திருக்கின்றீர்களோ, துளசி செடி வச்சுருக்கீங்களோ, இந்த வழிபாட்டு முறையை நாளைக்கு தவறாமல் பண்ணிடுங்க. சரி, வேறு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, விஷ்ணு பகவான் வழிபாடு தான் பண்ணணும். சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம நாராயணனை வழிபாடு பண்ணுவோம். இந்த விஷ்ணு பகவானுக்கு உகந்த இந்த நாளில் அவருடைய வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது, ஏகாதேசி விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. விரதம் ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, மன அமைதி கிடைக்கும் நமக்கு. இறைவனுடைய பாதத்தை அடைவதற்கு உண்டான வழியே கிடைக்கும். அதாவது நம்ம மனசளவில் அவர்கிட்ட நம்முடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பார் அப்படின்றது தான் நம்பிக்கை. அதனால தான் நம்ம எப்பொழுதுமே இறை வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப 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 உன்னதமானது. சரி, விரதம் இருக்கிறவங்க நீர் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அதாவது நீங்கள் பால் பழம் சாப்பிட்டு நீர் அருந்தி விரதம் இருக்கலாம், உணவை தவிர்த்துக்கலாம். விரதம் இருக்கிறவங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் விரதம் இருக்க வேண்டாம். மற்றவர்கள் உங்களுடைய உடல் நிலத்திற்கேற்ப நீங்கள் விரதத்தை இருக்கலாம்.
சரி, அடுத்தது இந்த நாளில் விஷ்ணு பகவானுக்கு வீட்டில் சிறப்பான பூஜைகள் நீங்கள் செய்யலாம். வீட்டில் விக்கிரகம் வைத்திருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். கோவிலுக்கு போயிட்டு அங்கே கலந்துக்கோங்க. அங்கு நடக்கின்ற விஷ்ணு பூஜையில் கலந்து கொண்டு அவரை தரிசித்து உங்களுடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது வேண்டிய வரங்களை வேண்டியபடி தருவார் நம்முடைய விஷ்ணு பகவான். சரி, அதற்கடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏகாதசி நாளில் நீங்கள் நாளைக்கு சில முக்கியமான 3 விஷயங்களை தவிர்த்துக்கலாம். செய்யக்கூடியது துளசி விவாகம் அப்படின்றது பண்ணணும். துளசி இலையை செடியிலிருந்து எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். சரி, நாளைக்கு செய்யக்கூடாதது என்னென்னா அசைவத்தை தவிர்த்துக்கோங்க. இந்த ஏகாதசி அப்படின்றது, இந்த ஏகாதசி திதி காலையில் பிறக்கின்றது. காலையில் 4 மணி ஒரு 15 நிமிடத்திற்கு ஏகாதசி பிறக்கின்றது. இது மறுநாள் காலை வரைக்கும் இருக்குது. ஒரு 3:15 3:20 வரைக்கும் இருக்குது. நாளைக்கு முழுவதும் சர்வ ஏகாதசியாக இருக்குது. அதனால் இந்த வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்கள். செய்யக்கூடாதவை அசைவத்தை தவிர்த்துக்கணும். எந்த காரணத்தம் கொண்டு நாளைக்கு அசைவம் செய்யக்கூடாது. நாளைக்கு சமைக்கும் பொழுது கடுகு, தேன் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இது சில விரதங்கள் இருக்கிறவங்க செய்யலாம். விரதம்லாம் இல்லைம்மா நான் வழிபாடு மட்டும் பண்ணுறவங்க நீங்கள் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது 3வது, நாளை சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. கடுமையான வார்த்தைகளை யாரிடமும் சொல்லாதீங்க. ஆக்ரோஷமான எந்த ஒரு செயல்கள்லையும் ஈடுபடாதீங்க. ஏன்னா நாளைக்கு பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள், தெய்வம் விழுத்தெழக்கூடிய ஒரு நாள். இதற்கு புராண கதைகள்லாம் இருக்குது. இதை பற்றி தனி வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஏன் இந்த 4 மாதங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத நான் தனி பதிவுகள் உங்களுக்கு கொடுக்குறேன். நாளைக்கு நம்ம வேண்டுதல்கள் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்றதுனால நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வைச்சாலும் விஷ்ணு பகவானிடம் நாளைக்கு வைங்க. கோவிலுக்கு துளசியை எடுத்துகிட்டு போங்க. இந்த 3 விஷயத்தை வீட்டில் தவிர்த்துக்கோங்க. நாளைக்கு உடுத்த வேண்டிய ஆடையின் நிறம் மஞ்சள் நிற ஆடை உடுத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், நாராயணனுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். நாளைக்கு மாதத்தின் முதல் நாள் அப்படின்றதுனால உங்களுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வத்திற்காக 1 ரூபாயோ நீங்கள் சம்பாதிக்கின்ற பணத்தில் சிறு தொகையை, உங்களால் முடிந்த தொகையை எடுத்து வைங்க. அது பூஜை அறையில் ஒரு உண்டியல் மாதிரி வைத்து அதில் சேர்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும். வீண் செலவுகள் பணம் செலவு ஆகாது. இந்த மாதத்தின் முதல் நாள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன். அதனால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களை செய்தும் சில விஷயங்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு இந்த மாதம் முழுவதுமே கஷ்டங்கள் இல்லாமல், கடன் இல்லாமல், செல்வத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு வாழலாம். ஓம் நமோ நாராயணாய. வாழ்க வளமுடன். நாராயணா அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய வீடு தேடி நாராயணன் வருவார். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெய்வீக எண்ணங்களை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஆன்மீக தகவல் கொடுக்குறேன். உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் தெய்வீக எண்ணங்கள் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நித்திய பூஜை குறிப்புகள் தினம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.